இப்போ நிறைய பாடுவாங்க. ஸோ நல்ல திறமை இருக்குது உங்களுக்கு. மேக்ஸிமம் இவங்க மாதிரி வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க இன்னும் நல்லா போகணும்னு சொல்லி வாழ்த்தி அவங்க இன்னும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் திறமை நிறைய உலக அளவுக்கு பரவணும். எல்லாம் முயற்சி பண்ணி உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் கிடைக்கணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நல்ல வாய்ஸ், நல்ல சூப்பரான வாய்ஸாக இருக்குது. நீங்களும் கேளுங்க ஃபஸ்ட்டு. உன்னை காணும் திருக்காட்சி காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் எழில் காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி ஆசையினாலாகி துன்பம் அடைந்ததெல்லாம் கோடி ஆசையினாலாகி துன்பம் அடைந்ததெல்லாம் கோடி பாசத்தினால் கூடி இங்கு பாடுகின்றேன் தேவி பாசத்தினால் கூடி இங்கு பாடுகின்றேன் தேவி அம்மா காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி பலர் வெறுத்தார் என்னை என்று பழித்ததுண்டோ அன்னை பலர் வெறுத்தார் என்னை என்று பழித்ததுண்டோ அன்னை கலைமகளே தாயேனை கருணை கடல் நீயே கலைமகளே தாயேமை கருணை கடல் நீயே அம்மா காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி எழுதிவிட்டார் யாரோ கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ எழுதிவிட்டார் யாரோ கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ அழுதுவிட்டேன் சும்மா நீ அன்பு செய்வாய் அம்மா அழுதுவிட்டேன் சும்மா நீ அன்பு செய்வாய் அம்மா தெய்வ காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் தெய்வ காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி அம்மா 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 சாங்கை கேட்டால் எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வருது. ஏன்னா ஆனந்த கண்ணீர் அம்மாவோட அருளே நமக்கு கிடைச்ச மாதிரி அப்படி இருக்குது. ஸோ உண்மையிலே நான் ரொம்ப கிரேட். நான் செம்மையாக படிக்கிறேன். உண்மையாக நான் என்னோடய பெருமையாக சொல்ல நாங்களே மெய் மறந்துட்டோம். அந்த அம்மனே இங்கே வந்து நின்று எங்கள் இடத்த தரிசனம் கொடுக்கும்போது உண்மையில இருக்குது. அவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதை விட்டுறாதீங்க. உங்கள் நல்ல திறமை இருக்குது. கண்டிப்பாக உங்கள் நம்பர் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. வரும் இப்போ நிறைய பாடுவாங்க. ஸோ நல்ல திறமை இருக்குது உங்களுக்கு. மேக்ஸிமம் இவங்க மாதிரி வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க இன்னும் நல்லா போகணும்னு சொல்லி வாழ்த்தி அவங்க இன்னும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் திறமை நிறைய உலக அளவுக்கு பரவணும். எல்லாம் முயற்சி பண்ணி உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் கிடைக்கணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நல்ல வாய்ஸ், நல்ல சூப்பரான வாய்ஸாக இருக்குது. நீங்களும் கேளுங்க ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பௌர்ணமி எப்பயும் நான் கோயில் அம்மாவை பார்க்க போவேன். ஸோ அப்போ நான் கோயில் போயிட்டுருக்கேன். ஒரு தெய்வீகமான ஒரு குரலுங்க. என்ன குரலாக இருக்குன்னு போய் பார்க்குறேன். ஒரு அண்ணா அவங்களே மெய் மருந்து நின்று அந்த அம்மன் பாட்டை பாடுறப்ப என்னோட மனமே என்ன சொல்லுங்க உடம்பே அப்படியே சிலுத்துருச்சுங்க. உண்மையாக அவ்வளோ தெய்வீகமான குரலுங்க. இந்த குரலை கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த அண்ணன் நல்லா போவாங்க. ஆனால் இந்த அண்ணன் யாரும் தெரியாதுங்க. ஆனால் உண்மையாக அவங்க குரல் அவ்வளோ இனிமையாக இருக்குது. உண்மையிலே நீங்களும் கேட்டுருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இவருக்கு அந்த மாதிரி கிடைக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. இது அவங்க எங்கேயா போய் சேரும் அவங்களுக்கு போய் இவங்களோட திறமை